விஜயெல்லாம் வேஸ்ட். நன்றி நன்றி. வாய்ப்பு கொடுங்கண்ணே. தரமாமா சேமாமா என் பொண்ணை நான் தருவேன், எங்க அண்ணனுக்கு விடுவேன். சரிங்க 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 ஐயா, நல்லா வாய்ப்பு கொடுங்கம்மா. சின்னம் மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம். முதல் பெண் வேட்பாளர் சீமானண்ண மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு திருத்தூர் தொகுதியில. இது வரைக்கும் வேற யாருமே கிடையாது. வாய்ப்பு கொடுங்கப்பா. டிசைன் ஒரு ஆள் தான் வேஸ்ட். சரி சரிப்பா, என் பொண்ணு மாதிரி பேசுறமா. சரியா சரியா பெருமனா. சரியா சரியா. வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பொறுமையா வாங்க, விழுந்துட போறீங்க. சரி 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 சரிம்மா, வாய்ப்பு கொடுங்கம்மா. விவசாயி சின்னம், சீமானண்ண கட்சி தெரியும்ல அவரை பத்தி உங்களுக்கு. இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. வரம்மா. நன்றிம்மா, வாய்ப்பு கொடுங்கம்மா. சரிங்களா, விவசாயி சின்னம். ஒரு தடவை உங்க வாய்ப்புக்காக தான் திரும்ப திரும்ப நிக்கிறோம். சரிங்களா, இந்த ஒரு தடவை வாய்ப்பா கொடுங்க. நன்றிம்மா நன்றி. சின்னத்த நேரத்துல வச்சுக்கோங்கம்மா. உங்ககிட்ட சொல்லுங்க, விவசாயி சின்னம். வணக்கண்ணே வணக்கண்ணே, வாய்ப்பு கொடுங்கண்ணே ஒரு தடவை. சரிங்களா, ஒரு வாட்டி நின்று கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இந்த வாட்டி அதை வாய்ப்பா மாத்தி கொடுங்க எங்களுக்கு. சரிங்களா, சின்ன மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம் கொடுங்க ஒரு தடவை. சரி சரி சரிக்கா, நன்றிக்கா நன்றிக்கா நன்றி. சின்ன மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம். வணக்கம், விவசாயி சின்னங்கா மறந்துடாது. நாங்களும் என்ன செய்வோம்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்குண்ணா, அதிகம்லாம் கிடையாது. ஐயாக்கும் சங்கர் ஐயாக்கும் அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 30,000 ஓட்டுகள் தான் வித்தியாசம் இருந்தது. இந்த வாட்டி வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வாக்குகள் நாங்க சேகரிச்சாவே போதும். ஏன்னா எங்களுக்கு வந்து விழுந்த வாக்கு யாருக்கும் போகாது, எல்லாம் தெரிஞ்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா நாங்க இலவசங்கள் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, இருந்து எங்களுக்கு ஓட்டு 50,000 பேர் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வாக்குகள் எங்களுக்கு வந்தா போதும், வெற்றி நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, நன்றிண்ணா. உங்க வாக்கும் அதுல சேரும் நம்பிக்கையோட போறேன். வணக்கங்கா வணக்கம்ப்பா. வணக்கம்மா, வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாட்டி எல்லா கட்சிக்காரங்களும் சிரிச்சு அனுப்புற மாதிரி எங்களையும் அனுப்பாதீங்க. சரிங்களா, வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா முதல் பெண் வேட்பாளர் நான் தான். பிரதான கட்சிகள்ல சீமானண்ணன் மட்டும் தான் அதெல்லாம் செய்ய முடியும், மத்த எந்த கட்சியும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் சீட்டு அமௌண்ட் இதெல்லாம் பேசுறதுக்கே இன்னும் டைம் எடுக்குது. இன்னும் யாரு நம்ம தொகுதிக்கு வேட்பாளர்னே அறிவிக்கல, அந்த அளவுல தான் இருக்கு அந்த பிரதான கட்சிகள்லாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த சீட்டு பேரங்களோ பண பேரங்களோ எங்களுக்குள்ள கிடையாது. என்னைக்கும் எங்களை அறிவிச்சு அண்ணன் 1 மாசம் ஆகுது. சரிங்களா, வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நம்மளோட வாழ்வாதாரத்தை மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் எங்களுக்கு. சரிங்களா, உண்மைப்பா, அதுதான் உண்மை. சின்ன மறந்துடாதீங்கப்பா, விவசாயி. இந்த தெருல பார்த்தா மாதிரியே வணக்கங்கா, இதெல்லாம் வாய்ப்பு கொடுங்க சீமானண்ண கட்சிக்கு. சரிங்களா, விவசாயி சின்னம், சின்னத்தை மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்கக்கா, நல்ல கட்சிக்கு பேசணும்ன்ற திருப்தி யாரு கிடைக்கும். நம்மகிட்ட வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை, விவசாயி சின்னம். தெரியலப்பா, நாம் தமிழர் கட்சி சீமானண்ண கட்சி ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. சின்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க, விவசாயி சின்னத்தை. பார்த்து பார்த்து. வணக்கம், நான் வேட்பாளர், தடவை வாய்ப்பு கொடுங்க. சின்னத்தை மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம். சரிங்களா, வணக்கண்ணே. கண்டிப்பா நம்பிக்கை போலாமா, விவசாயி. சரிங்களா, நாம் தமிழர் கட்சியில சீமானண்ண கட்சி வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை. சின்னத்தை மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கண்ணே, எல்லாருக்கும் முடிஞ்ச சொல்லுங்க. சின்ன விவசாயி சின்னம். நாம் தமிழர் கட்சி சீமானண்ண கட்சிமா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. 10 வருஷமா கேட்டுட்டேதான் இருக்கும், அது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா, சின்னம் மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம். வணக்கம், வணக்கம் சார். இதெல்லாம் வாய்ப்பு கொடுங்க, நான் தான் வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி. சரிங்களா, சின்னம் மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம். பத்து
ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கக்கா. ஒரு தடவை வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி மாறி மாறி கொடுத்து பாத்தீங்க. நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியும். சின்ன மறந்துடாதீங்க. விவசாயி சின்னம் கொடுத்தாங்களா? விவசாயி சின்னங்கா, சின்னத்தை மறந்துடாதீங்க. நாம் தமிழர் கட்சி, சீமானண்ண கட்சிமா. பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மட்டும்தான் அவரை கூப்பிடுறோம். வாக்குன்றப்போ அவருக்கு நம்ம தவிர்த்துடுறோம். சரிங்களா? அந்த நன்றியாவது நம்ம செய்யணும்ல. அந்த மனுஷன் எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுக்காக நிக்கிறாருல்ல. நன்றிமா. அம்மா, நீங்க போட்டிருக்க ஓட்டு தான் உங்களை பயமுறுத்துது. சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. அடுத்து சீமான் வந்துருவாருன்ற பயம் இருக்கு அவங்களுக்கு. அதனால கொஞ்ச நஞ்சம் வேலையாவது நடக்குது. இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. சரிங்களா? நன்றிமா. மா, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கம்மா. சரிங்களா? சின்ன விவசாயி சின்னமா. நன்றிமா, நன்றிமா. ஒரு தடவை. அக்கா வணக்கம்க்கா. அக்கா உட்காருங்க, உட்காருங்க, ஒண்ணும் பிரச்சனை. வாய்ப்பு மட்டும் கொடுங்க. சரிங்களா? ஒரு தடவை வந்து கேட்டுட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப அவங்களுக்கே போட்டு உங்க மேல பயமே இல்ல. மக்கள் மேல, ஆட்சியாளர்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா என்ன பண்ணாலும் அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு திமிரு தான் இருக்கு அவங்க கிட்ட எல்லாம். நீங்க ஓட்டு நீங்க சரி செய்யலைன்னா இன்னொருத்தருக்கு போடுவேன்றத காமிங்க. சரிங்களா? அது யாருன்னா 10 வருஷமா களத்துல எல்லா பிரச்சனைக்கும் போராடுற ஒரே கட்சி சீமானண்ண மட்டும் தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அவருக்கான வாய்ப்பா கொடுங்க இது. சரிங்களா? நன்றிக்கா. சின்ன மறந்துடாதீங்கக்கா. விவசாயி சின்னம் போலாமாண்ணே? ஆமாங்கண்ணே. நன்றிண்ணா, நன்றிண்ணா. வாய்ப்பு கொடுங்கண்ணே. நாங்க தம்பி. அப்படிங்களா? சரிங்கண்ணா. நன்றி, நன்றி. விவசாயி சின்ன வணக்கம் ஐயா. நான் தான் வேட்பாளர். வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை. வித்தியாகிறாங்களே எல்லாரும். போட்டுமா? உள்ள நிறைய பேர் இருக்காங்க. போட்டுமா? அந்த அண்ணன் இல்லையாமா? இல்லையா? இன்னொருத்தர் பாரு. அது ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த ஒரு தடவை சீமானண்ண கட்சிக்கு. சரிங்களா? நன்றி. அண்ணே, அண்ணே, நான் தான் வேட்பாளர். முருகன் அங்க எண்ணூர்ல இருந்து கூட்டு வந்தாருல, ஒரு 3 படம் போட்டோமே. இருக்கா? ஆமா, நான் தான் வேட்பாளர். வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை. சரிங்களா? நாங்க எப்படி தேடி தேடி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோமோ அது மாதிரி நீங்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். எங்க இருந்தா அண்ணே? உங்க ஓட்டு நாம் தமிழுக்கு விழுந்தா சரி எங்களுக்கு. சரிங்களா? நன்றிண்ணே. வணங்கா. விவசாயி சின்னம்மா. கொடுத்துட்டீங்களா பிரதர்? ரொம்ப நேரமா ஐயா நின்னு உங்களதான் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க சாரி சாரி கஸ்டமர் பாக்குறீங்க தெரியுது. வாய்ப்பு கொடுங்க பிரதர். சரிங்களா? விவசாயி சின்னம். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கப்பா. விவசாயி சின்னம் சீமானண்ண கட்சி கொடுத்தாங்களா? சரி, குத்தாச்சாப்பா இந்த லைன்ல குத்தாங்களாப்பா? நன்றிப்பா. வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை. சரிங்களா? சின்னத்தை மறந்துடாதீங்க ஓட்டு போடுற இன்னைக்கு. விவசாயி சின்னம். நன்றி. வணக்கம்மா. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க சீமானண்ணனுக்கு. மாத்தி மாத்தி ஒரே ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாமா. சரிங்களா? சின்னம்மா. சரிங்களா? சரிங்களா? சின்னத்தை மறந்துடாதீங்க. விவசாயி சின்னம். சரிங்களா? பா. வணக்கம் ஐயா. நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை. விவசாயி சின்னம். வணக்கம்ப்பா. வணக்கண்ணே. வணக்கம் ஐயா. நான் தான் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு மாத்தி மாத்தி கொடுத்து இருந்திருப்பீங்க. ஒரு தடவை எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. நன்றி, நன்றி. சின்ன மறந்துடாதீங்க. விவசாயி சின்னம். சரி, வரேன்பா.
குத்துராஜ் ஐயா வணக்கம் ஐயா. சின்னத்தை மறந்துடாதீங்க, விவசாய சின்னம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை கொடுக்கறது அவங்கதான், சரிங்களா? உணவு கொடுக்கறது, வாழ்க்கை கொடுக்கறது எல்லாமே. சின்னத்தை மட்டும் மறந்துடாதீங்க, விவசாய சின்னம். என்னங்க விவசாய சின்னம்க்கா, சின்னத்தை யாவத்துல வச்சுக்கோங்க. என்னங்கய்யா பிஸியா வேலை செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன் நான். வணக்கண்ணே, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கண்ணே, சரிங்களா? மாறி மாறி பிரதான கட்சிகளுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்களும் 10 வருஷமா களத்துல நின்றுட்டே தான் இருக்கோம், சரிங்களா? வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா போராட்டம் இல்லாத ஒரு பூமியா மாத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும், சரிங்களா? மறந்துடாதீங்கண்ணே, சின்னம் மறந்துடாதீங்க, விவசாய சின்னம். விவசாய சின்னம்க்கா. அண்ணா வணக்கண்ணே, வாய்ப்பு கொடுங்கண்ணே. நாங்க எல்லா வருஷமும் வாய்ப்பு கொடுக்குறோம். நன்றி. யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. பரவாயில்ல, பயத்தையாவது கொடுக்குறீங்க. வந்து ஒரு நாள் வந்து தொகுதி பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. மக்கள் திருந்து பண்ணுவாங்க. அதேதான் உண்மை. ஆனா நீங்க பயத்தை கொடுத்துருக்கீங்கண்ணே, அது பாக்கணும். ஏன்னா 50,000 ஓட்டுன்றது சாதாரணம் இல்ல. பணம் கொடுக்காம யோசிக்க வச்சிருக்கல அவங்கள. 50,000 பேர் எப்படியா பணமே கொடுக்காம ஓட்டு போட்டுருப்பாங்க. 10 பேரு 15 பேர் கூட்டணி வச்சுதான் பண்றாங்க. தனியா யாரா ஒருத்தர் அரசியல் தனியா நின்னா எல்லாருமே நம்மளுக்கு கீழே தானே சேர்த்து வைக்கிறேன். ஒரு மாதிரி பாக்குறாங்க, நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாவம் அவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு நேர்மையா இருக்க முடியாது. என்ன பண்றது? மக்கள் சீமான கட்சியில சார்ந்தவங்களை பாருங்களேன், நேர்மையானவங்களா இருப்பாங்க, தான் காசுல தானே சாப்பிடறவங்களா இருப்பாங்க, அடுத்தவங்க காசுக்கு அலைய மாட்டாங்க. அவங்களுக்கு அப்ப ஆப்போசிட் ஜெண்டருக்கு நம்மள பார்த்தா ஒரு இதுவா தெரியும். ஏன்னா அவங்க ஒண்ணு திருட்டு பசங்களா இருக்கணும், இல்ல யாரு காசாவது சுரண்டி தின்றவங்களா இருக்கணும். உண்மையா நம்ம காசை நம்ம சாப்பிடுறவங்க எக்காரத்து கொண்டும் அசிங்கம் பார்க்க மாட்டோம், நம்மளை பார்த்து பெருமையா பாப்பாங்க. அதனால நீங்க தைரியமா இல்லைங்க. நன்றிண்ணே. வாய்ப்பு கொடுங்க, சின்னம் மறந்துடாதீங்க, விவசாய சின்னம், சரிங்களா? நன்றிங்க. என்னங்கய்யா ஐயா, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்களா? வணக்கண்ணே, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி இந்தாங்க, நாம் தமிழர் கட்சி. நான் தாங்க வேட்பாளர், திருவொற்றியூர் தொகுதிக்கு முதல் பெண் வேட்பாளர். எந்த கட்சி தரல, சீமானனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இன்னும் அவங்கள வேட்பாளர் யாருன்னே அறிவிக்கல, சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இன்னுமே அவங்க எல்லாம் பேரங்களும் யாருக்கு போகுது சீட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எதையும் எதிர்பார்க்கறதுனால சீமானன் 1 மாசத்துக்கு முன்னாடி நான் தான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாரு, சரிங்களா? 2வது விஷயம்க்கா, நான் அரசியலாவே சொல்றேன் உங்ககிட்ட, சரிங்களா? 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உழைச்சுதான் நம்ம சாப்பிடுறோம், யாரோட இதுலயும் நம்ம சாப்பிடல. ஆனா நம்மளுக்கு தேவையான தேவைகள் பூர்த்தி ஆயிருக்கா? ஏதாவது குடிநீர் சரிண்ணா, நல்லா இருக்குண்ணா, நல்லா நானே பாக்குறேண்ணா, நல்லாவே பாக்குறேண்ணா, நான் முடிஞ்சா வாங்கிக்கிறேண்ணா, சரிங்களாக்கா? சொல்லுங்க அக்கா, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கக்கா, சரிங்களா? நம்மளோட வாழ்க்கை தரம் மாறணும்னா நம்ம வேற ஒரு ஆளை நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பயம் வரும். நீங்க பயமே வராத அளவுக்கு அவங்களுக்கே திரும்ப திரும்ப ஓட்டு செலுத்தினா எங்கிருந்துக்கா பயம் வரும்? திரும்ப திரும்ப அவங்க வர்ற பணத்தை அவங்க திருடதான் போவாங்க, புரியுதுங்களா? பயத்தை ஏற்படுத்துறதுக்காக ஓட்டை மாத்தி போடுங்க. அப்பதான் ஐயோ நம்மள இல்லைன்னா இன்னொருத்தவங்க ஓட்டு போடுவாங்கன்ற பயம் வரும், சரிங்களா? சின்ன விவசாயி சின்னங்கா, மறந்துடாதீங்க. நீயும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுமா? வணக்கண்ணே, நான் தானே திருவொற்றியூர் வேட்பாளர். வாய்ப்பு கொடுங்க, ஒரு தடவை மாத்தி மாத்தி கொடுத்துருப்பீங்க. எவ்வளவு போராட்டங்கள்ல சீமானனை முன்னெடுக்கிறாரு எல்லாருக்காகவும். அந்த போராட்டங்களுக்குன்னே அவர் ஏதோ நேர்ந்து விட்டா மாதிரி நினைச்சிருக்கிறாங்களே தவிர அவரோட ஆட்சி வரைவை யாருமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு, நானே நேத்து புது ஆட்சி வரைவை விட்டுருக்காரு சீமானனை, யூடியூப்ல ஒரு 5 நிமிஷம் பாருங்க. அப்ப நீங்க வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டீங்க, அது என்னால உறுதியா சொல்ல முடியும், சரிங்களா? சின்ன விவசாயின நம்மளை நம்பி கொடுக்குறாங்களோ என்னதான் செய்யறாங்களா யோசிச்சிங்களா? செய்யாதவங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கலாமா? நம்ம திருப்பி திருப்பி கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க.
ஒரு வாட்டியாவது தோக்கடிச்சு பாத்தீங்கன்னா தானே அவங்களுக்கு அந்த பயம் ஏற்படும். சரிங்களா? வாய்ப்பு கொடுக்குறப்போ எந்த கட்சி என்ன பேசுது, எவ்வளவு அரசியல் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதை தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. வேற எதுவுமே இல்லை. அதை தெரிஞ்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடும். சரிங்களா? சின்ன மறந்துடாதீங்க. விவசாயி உங்களுக்கு இலவசம் தேவைப்படுமா? இல்ல இல்ல, நம்ம மதுவை ஒழிச்சிட்டோம்னா இலவசமே தேவைப்படாது. ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஆம்பளை எப்படி 10-15 குடிச்சிருவான். ஆனா இவங்க கொடுக்கறதே 1000 ரூபாய் தான். நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் குடிப்பாங்க. 1000 ரூபாய் பெருசா, நம்மளுக்கு 10,000 பெருசா? பிளஸ் எவ்வளவு குடும்பம் நல்லா இருக்கும், அதை யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. நிம்மதி இருக்கா அந்த வீடுங்கள்ல? அது அவனுக்கு பெரிய ஆளுங்களை விடுங்கப்பா. வளர்ற குழந்தைங்களோட நிலைமை என்ன? போதை பொருளுக்கு இப்படி அடிமை ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா சேவ் பண்ண 100% நாங்க செய்வோம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் யூடியூப்ல நேத்து சீமான் அண்ணன் கொள்கை அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப வரைவு கொடுத்துருக்காங்க, இந்த ஆட்சி வரைவு. அது ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தா எடுத்து போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அப்ப. சரியா? நன்றி. அம்மா இந்தாங்கம்மா. நாம் தமிழர் கட்சிமா, நான் தான் வேட்பாளர். வீடு 800 தான். வாய்ப்பு கொடுங்க, தைரியமா கொடுக்கலாம், நிச்சயமா செய்யக்கூடிய. சரிங்களா? சின்ன விவசாயிமா. வாய்ப்பு கொடுங்கம்மா. ஒரு தடவை வந்து நின்றுட்டு இருக்கிறோம். 5வது எலெக்ஷனும் சந்திக்கிறோம். வேற யாராவது 2வது எலெக்ஷனும் ஓடி இருப்பாங்க பிச்சுக்கிட்டு. எதுக்கு இந்த மக்களுக்கு நிக்கணும், ஓட்டு போடாத உங்களுக்கு திரும்ப திரும்ப தெப்புன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்கம்மா. அதனால நல்லது செய்யணும்னு நினைச்சு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் எவ்வளவு வாய்ப்புகள் மறுக்கப்படுது பாருங்க. இவ்வளவு உழைப்புகளும் வீணாகுது. புரியுதுங்களா? கொஞ்சம் ஒரு தடவை யோசிச்சு என் ஓட்டு இந்த வாட்டி ஒரு நல்லவங்களுக்கு போட்டோம்ப்பா அப்படின்னு நினைச்சு போடுங்க. சரிங்களா? நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஒரு மாயை கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? நீங்க ஓட்டு போடாமையா? இல்ல நீங்க ஓட்டு போட்டால்தான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்ப பிரம்மாண்டத்தை உருவாக்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஏன்பா ஓட்டை வீண் பண்றீங்க அப்படின்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப எங்களுக்கும் அம்மா சீமான் அண்ணனுக்கும் சங்கரையாக்க வெறும் 30,000 ஓட்டுகள் வித்தியாசம் இருந்தது. அந்த 30,000 ஓட்டு 30,000 பேர் மாத்தி இருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு இந்த பேச்சும் வராது, பயம் வந்திருக்கும், இந்த திமிர் வராது முதல்ல. புரியுதுங்களா? தயவு செஞ்சு அந்த பயத்தை உருவாக்குங்கன்ற. நம்ம ஓட்டு வீண் கிடையாது, எதிராளிக்கான பயம். இப்ப பயம் இருந்துச்சுன்னா இந்த ரோடெல்லாம் வந்து இந்நேரம் எப்பயோ ரெடி ஆயிடும். புரியுதுங்களா? ஒரு பிரச்சனையும் நீங்க குடிநீரே எடுத்துக்கோங்க, எவ்வளவு நம்ம பணம் கட்டி வாங்குறோம். இப்ப நீங்க மினரல் வாட்டர் ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்றோமா இல்லையா? தூய குடிநீர் இலவசம்னு கொடுத்துருக்குறோம் நாங்க. தூய குடிநீர் எங்க? மருத்துவம் இலவசம். மருத்துவம் என்ன அது நாங்க தான் பல வருஷமா இலவசமா தரமே. ஏன் மு.க. ஸ்டாலின் ஐயா அப்பா கருணாநிதி அவர்களை கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்துக்க வேண்டியதானே? ஏன் காவேரி மருத்துவமனையில சேர்த்தாங்க? அம்மா ஜெயலலிதா கொண்டு போய் ஓமந்தூரார்ல போட வேண்டியதானே? எதுக்கு கொண்டு போய் அப்போலோல சேர்த்தாங்க? இவங்க சரியான ஆட்சி கொடுத்து சரியான மருத்துவமனை கொடுத்திருந்தா நீங்க ஏன் போய் பிரைவேட்ல சேர்த்தீங்க? புரியுதுங்களா? எல்லா கவர்மெண்ட் பெரிய பெரிய அதிகாரிங்க சரி எல்லாத்தையும் விட்டுருவோம். கல்வி அமைச்சர் இருக்கிறாரு அன்பில் மகேஷ், அவரு பசங்க எங்க படிக்கிறாங்க? எந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குது? அதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா? இதெல்லாம் தான் முக்கியம். நம்மளோட அடிப்படை வாழ்வாதாரமே கல்வி, மருத்துவம், குடிநீர், உணவு, இது சார்ந்ததுதான். புரியுதுங்களா? அதை யாரு சரியா கொடுக்குறாங்கன்னு பாருங்கம்மா. சரிங்களா? ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. சின்ன மறந்துடாதீங்க. விவசாயி கொடுங்கக்கா. சரிங்களா? வெறும் இப்படி தலையாட்டுறதுல இல்ல. அப்படியா? சரிக்கா, சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அதை விடவே விடாதீங்க. சரிங்களா? அக்கா சின்ன விவசாயி இந்த வாட்டி எல்லாரும் ஓட்டு போடுங்க. விவசாயி சின்னதுக்கு போடுங்க. சரியா? வணக்கண்ணே. வணக்கண்ணே. விவசாயி சின்னத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லப்பா சீமான் கட்சி அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரா? அதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியல. ஒரு தடவை நல்ல கட்சிக்கு வாய்ப்பு அளிச்சோன்னு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யாருக்கா சொல்ல முடியும்னா கூட சொல்லுங்க. மாற்றம் இல்லைன்னா இங்க எதுவுமே மாறாது, அப்படியேதான் இருக்கும். பயம் இல்லைன்னா ஒரு துளி வேலை நடக்காது. சரிங்களா? பயத்தை ஏற்படுத்துறதுக்காக போடுங்க ஓட்டை. சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்படியா? நல்ல விஷயம்பா, வாழ்க்கையில செஞ்ச நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கணும். நாங்கெல்லாம் 12 வருஷமா இருக்கிற அரசியல் இதுல அண்ணன் கூட ஒரு நாள்ல கூட எங்களுக்கு அந்த லோ எனர்ஜி ஆனதே கிடையாது. ஒரு நாளுமே. நேத்து அண்ணன் பாத்தீங்களா? நேத்து இதை பாருங்க, இன்னும் எத்தனை தோல்வி கொடுத்தாலும் நிப்போன்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. சரியா? முடிஞ்சாலும் சரிப்பா, நன்றிப்பா. எல்லாருக்கும் சொல்லுங்க. சின்னத்தை நம்ம பதிவு பண்ண வேண்டிய நேரமா இருக்கு. குடுத்துறீங்களா? நோட்டீஸ் குடுத்துறீங்களா? சரிங்களா? வாய்ப்பு கொடுத்தாதானே நாங்க என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும்.
வாய்ப்பு கொடுங்க. முதல் பெண் வேட்பாளரே நான் தான். எந்த பிரதான கட்சியும் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. சீமானனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சின்ன விவசாயின ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வணங்கண்ணே, வாய்ப்பு கொடுங்கண்ணே. சரிண்ணே, சின்ன விவசாயின அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வணங்கய்யா, வாய்ப்பு கொடுங்க. விவசாயி சின்னம். அக்கா வணக்கங்கக்கா, வாய்ப்பு கொடுங்க. திருவொற்றியூர் தொகுதியில முதல் பெண் வேட்பாளர் நான் தான். எந்த பிரதான கட்சி இது வரைக்கும் கொடுக்கல. சரிங்களா? ஒரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாய்ப்பு கொடுத்து நாங்க என்ன பண்றோன்றது நீங்க பாப்பீங்கல்ல, அதுக்கான வாய்ப்பா இருக்கட்டும். சரிங்களா? வணக்கம்மா. அம்மா உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? உட்காருங்க, நீங்க உட்காருங்க. வாய்ப்பு கொடுங்கம்மா ஒரு தடவை. சீமானன கட்சி. சரிங்களா? நன்றிமா, நன்றிமா. சரியா? விவசாயி சின்னம்மா. வணக்கண்ணே, வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை. சின்ன விவசாயின ரெண்டு விஷயம் தானே. நீங்க ஒண்ணு ஓட்டு போடுறது, ஒண்ணு எதிராளிக்கு பயமா இருக்கணும். சரிங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். ரெண்டு விஷயம் தான். நீங்க ஓட்டு போடாம அவங்களுக்கே திரும்ப திரும்ப ஓடுறதுனால அவங்களுக்கு பயமும் ஏற்பட போறதில்ல, நம்மளுக்கு நல்லது ஏற்பட போறதில்ல. பயம் இல்லாத இவ்வளவு பெரிய ஓட்டு இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறப்ப அவங்க பயப்பட போறாங்களா? உங்களுக்குலாம் அடுத்த ஓட்டுல இவ்வளவுதான் வர போறீங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சுதான் நீங்க வருவீங்க. அந்த மனநிலையே மாத்துவீங்க. அதுக்குள்ள அவங்க இருக்கிற மொத்தத்தையே வித்து தின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக மாற்று அரசியல்ல யார் நல்ல அரசியல் பேசுறாங்க, யார் எல்லா அரசியலும் தெரிஞ்சு பேசுறாங்க, யாரு போராடுறாங்க, மக்களுக்காக யார் களத்துல எல்லா பிரச்சனையும் நிக்கிறாங்கன்னு கவனிச்சு அவங்களுக்கு வாக்களிங்க. அது ஒண்ணு போதும். சரிங்களா? சின்ன மறந்துடாதீங்கன்னா விவசாயி சின்னம். நன்றி. நல்ல கட்சி, தைரியமா சொல்லுவோம் நாங்க மட்டும். சரி, விவசாயி சின்ன வாய்ப்பு கொடுங்கப்பா. வணங்கண்ணே, வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி, சீமானன கட்சி, விவசாயி சின்னம். சின்னத்தை நினைவுல வச்சுக்கோங்க ஓட்டு போடுற. வணங்கம்மா. போயிட்டு இப்படி வருவோமா? போயிட்டு இப்படி வருவோமா? சரி சரி. வாய்ப்பு கொடுங்கண்ணே, விவசாயி சின்னம். வணக்கம் ஐயா, வாய்ப்பு கொடுங்க ஐயா விவசாயி சின்னத்துக்கு. இது 5வது எலெக்ஷன் நாங்க நிக்கிறது. சரிங்களா? ஏதோ புதுசான கட்சிக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அரசியல் காலத்துல 15 வருஷமா இருக்கும், தேர்தல் எலெக்ஷன்ல 10 வருஷமா இருக்கும். சரிங்களா? வாய்ப்பு கொடுங்க. சின்ன விவசாயி. நன்றி, நன்றிங்க. நன்றி.